ஹாய் பிரைம்ஸ் பொற்குடிலுக்கு வந்திருக்கிற முகம் தெரிந்து தெரியாத அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ கூட எடுத்துக்கலாம். காலையில் சோறு, இட்லி, தோசை சாப்பிட்டா வயிறு நிறையும். இந்த கிழங்கு சாப்பிட்டா அப்படி என்ன வயிறு நிறையும் அப்படின்னு சிலர் நினைப்பீங்க. நம்ம வயிறு நிறையிறதுக்கு மட்டும் சாப்பிட்றோமா இல்லை ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு சாப்பிட்றோமா? இந்த வீடியோ பாருங்கள். இந்த கிழங்குல இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கான்னு நினைப்பீங்க. அப்புறம் கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த மாதிரி டிஷ் செய்கிறது கூட ரொம்ப ஈஸி தான். என்ன எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் சும்மா வித்தியாசமாக செய்வேமே அப்படின்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்க. மரவள்ளி கிழங்கு, கப்பக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இட்லி தான் செய்ய போகிறேன். இதை அரைச்சி கூட செய்யலாம். பட் நான் இன்றைக்கி சிம்லா நம்ம புட்டெல்லாம் செய்வோம்ல அந்த மெத்தடில் தான் இட்லி செய்ய போகிறேன். இந்த கிழங்குல நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால ஈஸியாக ஜீரணம் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் நம்ம குடலில் இருக்கிற நல்ல கிருமிகள் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கும் இந்த கிழங்கு உதவுதுன்னா பாருங்களேன். கிழங்க தோல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு சீவணும். இதில் சீவுறது மட்டும்தாங்க கஷ்டம், கையெல்லாம் வலிக்கும். அதுக்கப்புறம் மற்றபடி எல்லாமே ஈஸி தான். ஆனால் இந்த கிழங்கை சாப்பிட்டா கை கூட வலிக்காது. எப்படின்னா இந்த கிழங்குல விட்டமின் கே அண்டு கால்சியம் சத்தெல்லாம் இருக்கிறதுனால எலும்புக்கு இது ரொம்ப நல்லது. இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தோன்னா இந்த கிழங்கெல்லாம் சீவும்போது நம்மளுக்கு கையே வலிக்காது. ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நல்லா புழிஞ்சி எடுத்துக்கணும். அப்போ இதில் இருக்கக்கூடிய பால், மாவு கண்டென்ட் எல்லாமே வந்துடும். நிறைய பேர் இது வாயு பொருள் அப்படின்னு நினச்சி எடுத்துக்கவே மாட்டாங்க சாப்பாட்டில். ஆனால் இதில் ஒரு மேஜிக் இருக்குது. என்னென்னா கொழுப்புனாலே கொழுப்பு தானே நம்ம எல்லாருக்குமே பிரச்சனையே. ஆனால் இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சி உடம்ப சீராக வச்சுக்குதுன்னா பாருங்களேன். இந்த குட்டி குட்டி உருண்டை எல்லாத்தையும் நல்லா உதிர்த்து போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சோல உப்பு தண்ணியை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தெளித்து நல்லா விரசி எடுத்து வச்சுக்கிட்டேன். தண்ணினதும் ஞாபகம் வருது. என்னென்னா இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொடுக்குதான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அதிகமாக ஞாபக மறதியோடு இருப்பாங்கள்ல, அவங்களோட ஞாபக மறதியை குறைச்சி வர கொடுக்குதான். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறது, அப்புறம் இந்த உப்பு தண்ணி தெளித்து வரசுறது, இதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை, சாரி. நம்ம வரசி வச்சுருக்கிறத அப்படி டைரெக்டாகவே எண்ணெய் எதுவுமே தேய்க்கலை, இட்லி தட்டில் அப்படி வரசாவே எடுத்து வச்சு கேஸில் வச்சிட வேண்டியது தான். அப்புறம் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். நல்ல வாசம் வந்ததும் நம்ம போய் எடுத்து பார்க்க வேண்டியது தான். இந்த கிழங்கை சாப்பிட்டா கண் பார்வை கூட ஆரோக்கியமாக இருக்குமா. ஏன்னா இதில் வைட்டமின் ஏ சத்தும் அதிகமாக இருக்குதான். இதை ஒரு கரண்டி வச்சு அழகாக வட்டமாக சுற்றி எடுத்தால் சூப்பராக வரும். உடையவாங்க ஒன்றுமே செய்யாது. இன்றைக்கி என் பிள்ளைங்களுக்கு இதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதில் ஃபோலிக் ஆசிட், விட்டமின் சி, விட்டமின் ஏ இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகப்படுத்துதான். ஸோ அதனால் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இதை ரெகுலராகவே நம்ம கொடுத்துட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஜவ்வரிசி இந்த மரவள்ளி கிழங்குல இருந்து தானே செய்கிறாங்க. அதனால தான் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த வயிற்றில் புண்ணெல்லாம் வந்ததுன்னா ஜவ்வரிசி கஞ்சி வச்சு கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிழங்கு சுகர் பேஷண்ட் கூட எடுத்துக்கலாமா, ஆனால் கம்மியான அளவில் எடுத்துக்கணுமா. ஆனால் இந்த கல்லீரல், கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க, அப்புறம் ரொம்ப வாயு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த கிழங்கை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லுவாங்களாம். இந்த மரவள்ளி கிழங்கு இட்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதா? நீ கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.